நமக்கு அப்பப்போ தோணும்ல, லைஃப்ல ஒரு செமையான பார்ட்னர் இருந்தா, இல்ல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னா, லைஃப்ல இது நடக்கலன்னா, அது நடந்தா, இது நடக்காமலே இருக்கும்னா, எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ நமக்கு ஏத்த மாரி ஒரு என்வாயர்ன்மெண்ட் இருந்தா, ஒரு பெட்டர் சைல்ட்ஹுட் நமக்கு இருந்திருந்தா, நம்ம நல்ல ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தா, இல்ல நம்ம பேரண்ட்ஸோ இல்ல நம்மளோ பெட்டர் டெசிஷன்ஸ் எடுத்திருந்தா நம்ம லைஃப் டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்கும். இன்னும் நம்ம நெறைய பண்ணியிருந்துருக்கலாம். இல்ல நான் இந்த மொமெண்ட்ல மட்டும் நான் யோசிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் மாறிட்டேன்னா, ஐ வில் பி தி பெஸ்ட். மத்தவங்கள விட நான் சூப்பரா பண்ணுவேன். எனக்கு ஏதோ ஒண்ணு குட்டியா தடுக்குது. அப்படிங்கிற மாரி நமக்கு நெறைய தாட்ஸ் வரது காமன் தான். ஆனா, ஒரு 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 பெர்சன் இந்த ஆஷ்விட்ஸ் கேம்ப் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஹியூமன் அ இன்ஹியூமனான ஆக்டிவிட்டீஸ் நெறைய நடந்தது இந்த ஹோலோகாஸ்ட் பீரியட்ல. ஸோ அந்த பீரியட்ல அந்த மாதிரியான ஒரு வொர்ஸ்ட் டார்ச்சர்லாம் அனுபவிச்ச ஒரு நபர் என்ன ஒரு பெட்டர் கண்டிஷன்ஸ் இருக்கும். வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ஸில் சர்வைவ் பண்ண ஒருத்தர் 101 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு தன்னை த ஹாப்பியஸ்ட் மேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? நம்மளை சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்டை விட நம்மளோட சந்தோஷத்துக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு ஒருத்தர் முழுமையாக நம்பும்போது சந்தோஷமாக 101 வயசு வரைக்கும் வாழ முடியுது. த ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த் அப்படிங்கிற இந்த புக்கை எடி ஜக்கு அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. புக்கோட ஆரம்பத்துலேருந்தே மை ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி எப்படிங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விக்கான விடை தான் இந்த புக். எடி ஜக்கு அப்படிங்கிறவரை இப்போ 101 வயசில் இருக்கிற ஒரு மனுஷனாக பார்க்காம, அவர் இறந்துட்டார் இப்போ 101 வயசில். பட் ஒரு 100 வயசில் இருக்கிற இந்த கவர் பிக்கில் இருக்கிற ஒரு நபரை பார்க்காம குட்டி குழந்தையிலேருந்து பார்க்கணுன்னா அவர் அந்த புக்கோட ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு ஜெர்மன். இப்போ எப்படி நம்ம இந்தியன் அப்படின்னு ஒரு பெருமிதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு ஜெர்மன். அப்புறம்தான் நான் மற்றது எல்லாமே. அப்புறம்தான் நான் வந்து ஜூவா இல்லை என்ன ரிலிஜனோ வேற என்ன ரிலிஜனோ அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் நான் ஜெர்மன் அப்படின்னு நம்பி ஜெர்மனியை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு குழந்தையாக தான் அவர் வளர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் நாடு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்ததுங்க. நீங்கள் இப்போ பார்க்குற மெஷினரிஸ், இப்போ நீங்கள் பார்க்குற ஜெர்மன் கம்பெனிஸில் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும்ல, இது எல்லாமே அப்போ இருந்தே வளர்ந்துட்டு இருந்தது. ஸோ அப்போவே பீப்புள் வேர் வெல் எஜுகேட்டட். அவங்களுக்கு வந்து நல்ல யூனிவர்சிட்டிஸ் இருந்தது. ஜெர்மனிலே இருக்கிற ஓல்டஸ்டான யூனிவர்சிட்டியில் 2ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்து இவர் இருந்த ஊரில் தான் இருந்திருக்கு, இவர் வளர்ந்த ஊரில் தான் இருந்திருக்கு. ஸோ சரௌண்டட் பை நல்ல நாலேஜபிள் பீப்புள், பெட்டர் மெஷினரிஸ், வேர்ல்டோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்னோவேஷனுக்கு பயங்கரமாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நிகழுமான்னு எனக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பர்டிகுலர் நைட் என்னுடைய ஐடென்டிட்டி, நான் யாருங்கிறது இது எல்லாமே ஷேக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா திடீர்னு ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலில் சொல்கிறாங்க, இனிமேல் நீ இந்த ஸ்கூலுக்கு வர முடியாது பிகாஸ் யூ ஆர் எ ஜூ அப்படின்னு அந்த ஸ்கூல்லேருந்து அவரை இனிமேல் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு ஒரு ஃபால்ஸ் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணி ஒரு ஜெர்மனாகவே இவரை ரெடி பண்ணி இவர் வேறு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. பட் அந்த ஸ்கூல்லேருந்து அவர் கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அவருடைய என்ன சொல்கிறது எல்லாம் படித்து முடிச்சுட்டேன், அடுத்தது ஹீ இஸ் கோயிங் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு இருக்கும்போது தன்னுடைய அம்மா அப்பாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி 20th வெட்டிங் ஆனிவர்சரி போய் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நோ கான்டாக்ட். அவங்கக்கிட்ட பேசினாலோ லெட்டர் அனுப்பிச்சாரோ இவரோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிடும் அப்படிங்கிறதுனால சொந்த பேரண்ட்ஸோடைய அவரால் வந்து பேசவே முடியலங்கிறத ஹிஸ் மிஸ் ஸோ மச். ஸோ ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் கோயிங் பேக் டு அவருடைய ஊர். அவருடைய வீடுங்கிறது 200 வருஷம் பழமையான ஒரு ப்ராப்பர்ட்டியாம். அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்கும் முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் வாழ்ந்த ஒரு இடம் அது. ஸோ அந்த இடத்துல இவர் திரும்ப போய் பார்க்குறாரு, இவங்க அம்மா அப்பாவை காணோம். ஆனிவர்சரி அன்னைக்கு அம்மா அப்பாவை காணோம் அப்படிங்கிறது ஒரு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இவருடைய ஒரு நாய், அந்த நாய்க்குட்டி மட்டும் அங்கே இருக்குது. அந்த நாய்க்குட்டி பேர் லுலு. நாய்க்குட்டி இவர் மட்டும் தான் இருக்கார். இவருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, எங்கடா அம்மா காணுமே. ஆனால் ஒரு ஃபியூ இயர்ஸ் வீட்டை விட்டு தள்ளி இருந்தாச்சு. அண்ட் சைல்டுஹுட்டுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லைன்னா ஐடென்டிட்டியே இல்லைல்ல, வேறு பேரே மாற்றிட்டாரு. ஸோ இஸ் கம்மிங் பேக்குங்கிறதுனால அவரோட பெட்டில் போய் ஒரு நைட் நிம்மதியாக தூங்கலான்னு தூங்குறாரு. பட் அடுத்த நாள் காலையில் ஒரு 5 மணிக்கு, இது வந்து நவம்பர் மாதம் 1938 நடக்குது. காலையில் 5 மணிக்கு அவரோட வீட்டு கதவை உடச்சிட்டு ஒரு 10 பேர் வராங்க. அவங்க யாருன்னா எஸ்எஸ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க, ஜெர்மன் சோல்ஜர்ஸ். தேர் கம்மிங். அவங்க வந்து இவரை போட்டு நாயே ஜூ தானே நீ அப்படின்னு சொல்லி இவரை தூக்கிட்டு போகிறாங்க. சின்ன வயசுலேருந்து இவர் பார்த்த பழகின நெய்பர்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து நாய் ஜூன்னு இவரை வந்து திட்டுறாங்க. இவர் கண்ணு முன்னாடியே இவரோட நாயை கொன்னுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேரண்ட்ஸும் இல்லை,
அங்கேருந்து இவரை வந்து ஒரு கேம்புக்கு முதல் முறையாக அனுப்புகிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பர்ட்டிகுலர் டேயில் ப்ராபப்ளி என்னை டெய்லி பார்த்தவங்க தானே, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னை தூக்கி வளர்த்தவங்க தானே இவங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் நல்லா படித்தவங்க தானே, ஒரு நிமிஷமாவது இந்த ஹிட்லர் இப்படி சொல்கிறாரு, இஸ் இட் ஓகே வித் மீ, இப்படி நம்ம ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னு அவங்களோட மாரல்ஸை விட்டு கொடுக்காம இருந்திருந்தா ஹிஸ்ட்ரி வுட் ஹவ் பின் டிஃப்ரெண்ட். ஆனால் அப்படி யாருமே தடுத்து நிறுத்தலை. என் கண்ணு முன்னாடி அங்கே ஃப்ரீசிங் கோல்டில் இருக்கிற அந்த ஆற்றுல அத்தனை குழந்தைங்களை தூக்கி போட்டாங்க. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் தேவர் ஜூஸ் அப்படிங்கிற ஒரே காரணத்தான அவங்க தூக்கி போட்டாங்க. எப்படி ஒருத்தங்களால் இப்படி பிஹேவ் பண்ண முடியுங்கிற ஒரு கொஷனோடையும், ஆல் ஆஃப் அ சடன் உலகமே மாறி போயிடுச்சுங்கிற அந்த ஒரு அதிர்ச்சியோடையும், என் பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்க, என்னுடைய தங்கச்சி எங்கே இருக்கா, இதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் தெரியாத அந்த கேள்வியோடையும் அவர் வந்து முதல் முறையாக ஒரு கேம்புக்கு வந்து போகிறாரு. அந்த ஜெர்மன் கேம்பில் அவங்க ட்ரீட் பண்ணுற விதத்தெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுவாங்களாம், ஒரு இருட்டு ரூமில் எல்லாரையும் ஒன்றா போட்டுருவாங்களாம், ஒரு குரூப்பாக பீப்புளை உள்ளே போட்டுருவாங்களாம். போட்டுட்டு திடீர்னு வெளியிலேருந்து கத்துவாங்களாம், ஃபயர் கேஸ் அப்படின்னு கத்துவாங்களாம். கத்துனோடனே என்ன பண்ணுவாங்க, இப்போ எல்லோரும் குடுக்குடுன்னு ஓடுவாங்களே, இல்லை பதறி ஓடுவாங்களே. பட் இவங்க கதவை திறக்க மாட்டாங்களாம். அவங்க இடிச்சு உள்ளே ஒருத்தங்க மேலே ஒருத்தன் ஏறி இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய பேர் செத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கவங்கள ஃபிட்டஸ்ட் அவங்கள மட்டும்தான் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் இவங்க கிரியேட் பண்ண எந்த இடத்துலையுமே இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மக்களை கொண்டு வந்து குவிக்க முடியல. ஸோ அந்த க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் இந்த ஜூஸை அவங்களுக்கு உயிரோடு விடுறதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஹிட்லரோட ஆணை என்ன, ஜூஸை கம்ப்ளீட்டாக வந்து அழிச்சிடணுங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இத்தனை பேரை என்ன பண்ணுறது, அப்போ கேம்ப்லேயும் வைக்க முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிட்டாக இல்லாத எல்லாரையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குரூப்பாக கொன்று குவிக்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த கேம்புக்கு போகிறாரு, இந்த கேம்பில் இருக்கிற அட்ராசிட்டிலாம் பார்க்குறாரு. இப்படி இவங்க கொன்னதுலேருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் எடுக்கிறாங்க. ஸோ இந்த கேம்ப்லேருந்து ஒவ்வொரு தடவையும் இவரோட ஜேர்னி மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ கஷ்டத்துலையும் டக்குன்னு யாரோ ஒருத்தங்களை பார்க்குறாரு, ஹூஸ் ஷோயிங் கைண்ட்னஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்போ நார்மலாக நமக்கு வந்து ஒரு பூவை பார்த்தா ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும், இப்போது டெசர்ட்டில் ஒரு பூவை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுற்றி அட்ராசிட்டிஸ் நடக்கிற இடத்துல யாரோ ஒருத்தங்க கைண்ட்னஸ் காமிச்சாலுமே இட் ஃபீல்ஸ் ஸோ குட். ஸோ இப்போது இந்த கேம்பில் அவருக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி விஷயம்லாம் படிச்சிருக்கேன், ஐ குட் பி ஆஃப் யூஸ் டு யூ அப்படின்னோடனே, அப்படியா அப்போ நீ வந்து வேலை பார்ப்பியா, நீ வேலை பார்ப்பேன்னா வேணால் நான் வந்து உனக்கு என்ன சொல்கிறது, வேலை பார்ப்பேன், நீ சைன் பண்ணி கொடு, யூ வில் நாட் பி டெட் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. இந்த ஒர்க் கிடைச்சதுக்கப்புறமா இவர் வந்து வீட்டுக்கு அனுப்பப்படுறாரு. ஜஸ்ட் டு அவங்க அம்மா அப்பாவெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப வரலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு இவங்க அம்மா அப்பா எங்கே இருப்பாங்க, இவங்க ஃபேமிலிஸ் எங்கே இருப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. பட் ஜெர்மன் பீப்புள் இருக்காங்கல்ல, தே ஹாவ் ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிருந்தாங்களாம். யார் எந்த ஊருக்காரங்க, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் யார், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்களாம். சரி, இவர் கிளம்பி போனோடனே இவங்க அப்பா தான் கூப்பிட்டு போகிறாரு. இவங்க அப்பா காரில் கூப்பிட்டு போகும்போது என்ன சொல்கிறாரு, டே நம்ம வந்து எங்கே போகிறோம்னு நினைக்கிறேன், டு யூ திங்க் வி ஆர் கோயிங் டு பேக் டு அந்த ஃபேக்ட்ரிக்கு சொன்னாங்களே, அங்கே போக நினைக்கிறியா, நம்ம அந்த ஃபேக்ட்ரிக்கு போகல, நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாரு. ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. பட் இவங்க அப்பா வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ இவங்க அங்கேருந்து பெர்லின் இவர் வந்து போகிறாரு. பெர்லினில் வந்து அங்கே ஃபேமிலியை மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அவங்க அம்மாவும் அக்காவும் லைக் அம்மாவும் தங்கச்சியும் வந்து அவங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்படி தன்னோட ஃபேமிலியோட யுனைட் ஆகிறதுங்கிறது ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு பீரியடாக இருக்குது. நீங்கள் ஆஷ்விட்ஸ் கேம்ப்னா இப்போ நிறைய படம் பார்த்துருப்பீங்க, இதை பற்றி புக்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கே என்ன மோசமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவாவது இருக்கும், கரெக்டாக? ஆனால் நான் அங்கே போகும்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த வேர்ஸ்ட் திங்ஸ் ஆர் அபவுட் டு ஹேப்பன் தான். வி வர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். எங்கள் ஃப்யூச்சர் என்ன, நாங்கள் யார், எவ்வளோ வேர்ஸாக எங்களை ட்ரீட் பண்ண போகிறாங்க, இது எதுவுமே தெரியாமல் நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த இதுக்கு போங்க, நீங்கள் லெஃப்ட்டில் இருக்க லைனில் போங்கன்னு இவர் அப்பாவையும் அவங்களையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரையும் 2 லைனில் வந்து அனுப்புகிறாங்க. அப்படியே அனுப்பும்போது இவங்க அப்பா ஒரு லைன்லையும் இவர் ஒரு லைன்லையும் போடுறாங்க. பட் இவருக்கு என்னென்னா அப்பாவை விட்டு நம்ம இருக்கணும். ஸோ இவர் அப்பாவோட லைனுக்கு போகிறார். அப்பா வந்து ஆஃபீஸில் சொன்னார், நீ அந்த லைனுக்கு போகக்கூடாது, இந்த லைனுக்கு தான் போகணும். ஏன் அப்பா அங்கே அனுப்புறீங்க அப்போ அப்படின்னா, இல்லை அதெல்லாம் கொஞ்சம் வீக்கானவங்க, அவங்க நடந்து வர முடியாது இல்லையா, ஸோ அவங்களுக்காக தனியாக பஸ்ஸு வரும் அப்படின்ட்டாங்களாம். பாசிபிளான ஒரு ஆன்சராக தானே இருக்குது, நல்ல ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷனாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டுட்டு இந்த லைனுக்கு போயிட்டார். 2 days கழிச்சு கேட்குற ஒரு ஆஃபீஸர்கிட்ட, ஏங்க எங்கள் அப்பாவை அந்த பஸ்ஸில் அனுப்பிச்சிங்க இல்லையா, வேர் இஸ் ஹீ அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, கூட்டிகிட்டு போய் ஒரு கார்னர் கூட்டிட்டு போய் அங்கே பார்த்தியா புகையாக தெரியுது, ஆமாம் அதான் கேஸ் சேம்பர்ஸ், அங்கே தான் உங்கள் அம்மா அப்பா எல்லோரையும் எரிஞ்சிட்ருக்காங்க
அப்படின்னு சொல்லலாம். தென் he said all of a sudden நான் வந்து ஒரு ஆர்ஃபன் ஆகிட்டேன். ஒரே நாளில் நான் வந்து அனாதை ஆகிட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, நான் பார்க்குற அத்தனை பேரும் அங்கே எரிஞ்சிட்ருக்க அத்தனை பேரும் ஜூஸ் தான். அண்ட் இவ்வளோ கொடுமையான விஷயம் நடக்குதுங்கிறத வெளில சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு எல்லா சிவிலைசேஷன்லேருந்து இந்த கான்டாக்ட்ஸ் வேர் கட். ஸோ இப்போது யார் இப்போ உயிரோடு இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு கேம்பில் அப்படின்னு பார்த்தா வேலை தெரிஞ்சவங்க. ஏன்னா ஒரு போர் நடக்குது அப்படின்னா போருக்கு தேவையான பொருட்கள்னு இருக்குது, அதை செய்யக்கூடிய மக்கள் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான நாலேஜபிள் பீப்புள் வந்து தேர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து அந்த அந்த ஆஷ்விட்ஸ் கேம்பில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, ஒர்க் செட்ஸ் யூ ஃப்ரீன்னு. ஆக்சுவலி ஒர்க் டென்ட் செட் மீ ஃப்ரீ. ஆனால் இந்த ஒர்க்னால மட்டும்தான் ஐ வாஸ் சர்வைவிங். பிகாஸ் த மொமெண்ட் என் பாடினாலையோ இல்லை என் மண்டனாலையோ இந்த ஜெர்மன் பீப்புளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ஐ வில் பி சென்ட் டு தி கேஸ் சேம்பர்ஸ். ஸோ ஐ வில் பி கில்டு. ஸோ இந்த மாதிரி டயத்தில் என்னோடய ஒர்க், அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ஸோ அந்த பீரியடில் ஜெர்மனியில் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்குன்னு பாருங்கள். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேம்பில் ஒரு ஒயர் இருக்குமா, அது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் ஒன்று இருக்குமா, நம்ம இந்த காட்டிலலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி. ஸோ அதை தாண்டி மிருகம் போச்சுன்னா அது வந்து ஷாக் அடித்து இறந்துரும், எக்ஸிக்யூட் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபென்ஸ் இருக்குமா. இந்த கேம்பில் இருக்க நிறைய பேர் எப்படி இருப்பாங்களாம், இவனுங்களோட டார்ச்சரை அனுபவித்து சாவறதுக்கு நானே என்னை கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபென்ஸுக்கு போயிடுவாங்களாம், அந்த பார்ட்டு ஒயருக்கு. இவர் வந்து அப்பப்போ சொல்லுவாராம், எனக்கும் போயிடணும் போல் தோணுது, இது ஏன் நான் இன்னொரு நாளைக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் கர்ட் தான் வந்து he didn't let me go. he was like, நம்ம போக மாட்டோம், we are not going to the wire அப்படின்னு சொல்லி சொல்லி ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹியூமன் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களை ஒருத்தர் விரும்புகிறதும் நீங்கள் ஒருத்தர் விரும்புகிறதும் லைஃப்பில் நம்ம எவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு கண்டிஷனில் இருந்தால் கூட அதில் நம்மளை சர்வே பண்ணுறதுக்கு ஹியூமன் கனெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவர் ஹோப் பற்றி பேசுகிறார், பட் ஹோப்ஃபுல் ஃபார் வாட்? ஏன்னா இந்த மாதிரி ஒரு வார் நடந்ததுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணி ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு இடத்துல விடும்போது நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்களாம். பிகாஸ் when they come back to the world, அவங்களுக்கு இந்த ஃப்ரீடத்தை வச்சு நான் என்னடா பண்ணுறது, என் ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேரையும் கொண்டுட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச அத்தனை பேரும் செத்துட்டான், எனக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை? இப்போ நான் கிறிஸ்மஸ் கொண்டாடணும், இல்லை வேறு என்ன ஒரு ஃபெஸ்டிவிட்டிஸாக இருக்கட்டும், தீபாவளி கொண்டாடணும், எனக்கு பிடிச்சவங்களே இல்லாமல் நான் என்ன கொண்டாட போகிறேன், எனக்கான ஒரு காரணமே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போனாங்க. பட் நான் இவருடைய ஃப்ரெண்டு கர்ட் இவங்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரீடம் கிடச்சதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த மாதிரி ரோட்டில் இருப்பாங்களே, தே வில் ஹாவ் நோபடி. அந்த மாதிரி இருக்கிற விமனெல்லாம் வந்து இவர் வந்து சிஸ்டர்ஸை தத்தெடுத்து அவங்கள பார்த்துக்க ஆரம்பித்தாங்களாம். பிகாஸ் தட் கேவ் ஹிம் த பர்பஸ் டு சர்வைவ். இல்லைன்னா ஏன் வாழணும்? யாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு தான், யாருக்குமே நம்ம பிரயோஜனம்னா ஏன் வாழணும்? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த கஷ்டத்தெல்லாம் கோத்ரூ பண்ணி நான் வெளில வந்து பல வருஷத்துக்கு நான் இதை பற்றி பேசவே இல்லை. நான் என் குழந்தைங்கிட்ட கூட இதை பற்றி பேசவே இல்லை. எக்ஸ் ஆர் ஒய் கிட்ட பேசியிருப்பேன், பட் என் கிட்ஸுக்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு என்னால் பேச முடியல. பிகாஸ் இட் வாஸ் ட்ராமா, ரொம்ப நிறையா இருந்தது. ஆனால் நான் இதை பற்றி பேச ஆரம்பிக்க இது கோத்ரூ பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா நாங்கள் யாருமே அதை சொல்லலைன்னா இந்த கொடுமைகள் நடந்ததுக்கான ஒரு ப்ரூஃபே எல்லாம் போயிடும் இல்லையா? பட் எவ்வளோ மில்லியன் மக்கள் எரிக்கப்பட்டாங்க, கொத்தாக கொல்லப்பட்டாங்க, ஃப்ரீசிங் கோல்டில் அப்படியே விட்டுருவாங்களாம். ஒரு டெட் சோல்ஜரோட துணியை எடுத்து மாட்டினா தான் இவங்க உயிரோடவே இருக்க முடியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு இறந்த ஒருத்தனோட துணி தான் அவனோட கடைசி டிக்னிட்டி, நான் அது எப்படிங்க உருவ முடியும்? அவனுக்குன்னு இருக்க ஐடென்டிட்டி அவ்வளோதாங்க, அது என்னால் உருவி தான் உயிர் பழைக்க முடியும்னா எனக்கு அது வேணான்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னார். இன்னொரு இடத்துல சாவ போகிற நேரத்தில் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் ஒரு சின்ன பையனா கல்யாணம் ஆகி ப்ராபப்ளி ஃபியூ இயர்ஸ் தாங்க இருக்கும். அவன் சொல்கிறான், என் ஒய்ஃப் ஜூ கிடையாது, நான் தான் ஜூ, இதுதான் அவங்க, நீங்கள் வந்து அவளை பார்க்க முடிஞ்சதுன்னா டெல்லர், நான் சாகிறதுக்கு முன்னாடி அவளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு. அண்ட் இவர் இந்த வார்லாம் சர்வைவ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா அந்த லேடியை போய் பார்த்தாங்களாம். பார்த்துட்டு இந்த மாதிரி ஹி வாஸ் திங்கிங் அபவுட் யூ அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்களா, வீட்டுக்கு வாங்க, கம் ஃபார் ஒரு டின்னர் ஒரு லஞ்சுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டா அவங்களுடைய அந்த லேடியோட அம்மா அப்பாலாம் இவரை வந்து, ஓ நீ ஜூவா அப்படின்னு கேட்டாங்களாம். இவருக்கு ஒன்றுமே புரியலையா. என்னடா இப்போ என்னடா பண்ண சொல்கிறீங்க, என்ன எவ்வளோ ஒஸ்ட்டான கண்டிஷனை தாண்டி வந்திருக்கேன், ஒருத்தர் உயிர் பொழைச்சி வந்திருக்கேன், நீ ஜூவான்னு கேட்குறதுக்கு உனக்கு எப்படி ஒரு மனசாட்சி வருது? ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி எத்தனையோ பேர் போரில் இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் இந்த மாதிரியான மாஸ் கில்லிங்ஸில் they would have lost their lives.
பட் இவங்கெல்லாம் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. இதை சர்வே பண்ண ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் தான் சந்தோஷமான மனுஷன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஹூ ஆர் வி? நமக்கு வேர்ல்டில் என்ன இல்லை? வி ஹாவ் எவ்ரிதிங் இல்லை. பிரச்சனைகள் இருக்குது, பட் தட் இஸ் ஆல்சோ தட் ஹேஸ் டு பி தேர்ல. நம்ம பெட்டர் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு கேம்பில் அவர் 4 உருளைக்கிழங்கு நான் உங்களுக்கு பாயில் பண்ணி தந்தால் எனக்கு நீங்கள் 1 உருளைக்கிழங்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரேடிங்லாம் பண்ணி வாழ்ந்த ஒரு நபர்னால 101 வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்க முடியுது அப்படின்னா, நம்ம பாடியை, நம்ம மைண்டை, நம்மளை நம்ம எப்படி பார்த்துக்குறோம்? நம்மளை சுற்றி இருக்கவங்களை எப்படி பார்த்துக்குறோம்? இத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வேர்ல்டில் நம்ம இருக்கிற டைமில், இருக்கிற ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? வாட் ஆர் வி டூயிங்? ஆர் வி ஈவன் லிவிங் ஃபுல்லி? நம்ம இன்னொருத்தங்களை வாழ வைக்கிறோம், இன்னொருத்தங்களை இது பண்ணுறோம், அதெல்லாம் கிடையாது. ஆர் வி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் வி ஹாவ்? அப்படிங்கிற கொஷனை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த புக்கே எழுதியிருக்காரு. ஸோ 100 வயசில் தான் இந்த புக்கே எழுதியிருக்காரு. ரொம்ப நாள் இதை பற்றி பேசாமல் நான் இதை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபீல் ஆர் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்பீக் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ டைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் பேசுகிறேன். ஏன்னா அப்படி ஒரு கேம்ப் இருந்ததுக்கான தடயத்தையே அழிக்கணும்னு தான் ஜெர்மன்ஸ் பார்த்தாங்க. பட் வி சர்வைவ்ட். அண்ட் இதில் அத்தனை பேர் இறந்தும் போனாங்க. அண்ட் ஐ எம் தேர் வாய்ஸ் அப்படின்னு அவர் சொல்லி இதை எழுதியிருந்திருக்காரு. அண்ட் ஸ்டார்டிங்கில் புக்கோட ஆரம்பத்தில் அவர் யுவர் ஃப்ரெண்ட் எடி அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு அது எப்படிங்க அதுக்குள்ளே ஃப்ரெண்டாக முடியும் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. பட் யூ வில் நாட் பிலீவ், இது ரொம்ப சின்ன புக்கு. ஒரு 1 or 2 டேஸில் நம்ம படிச்சிடலாம். இந்த புக்கு முடிக்கும்போது மறுபடியும் அவர் யுவர் ஃப்ரெண்ட் எடி அப்படின்னு எழுதும்போது அந்த லாஸ்ட் லைனை படிக்கும்போது அழாமல் இருக்கவே முடியல. அது இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு கோ த்ரூ. அவர் அது வேறு சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ஹோலோகாஸ்ட் பற்றி படிக்கலாங்க, எவ்வளோ படம் வேணாலும் பார்க்கலாங்க, ஆனால் அது சர்வே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாட் இட் வாஸ் அண்ட் ஹவு ஹாண்டிங் இட் வாஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. நான் இங்கே இது ஃபுல்லாக எழுதி வச்சேன். அது தவிர இங்கே ஃபுல்லாக நான் நோட்லாம் போட்டு வச்சேன். ஸோ தட் ஐ குட் டெல் எவ்ரி திங். ஆனால் எட்டியை தவிர வேறு யாருமே அவ்வளோ உள்ளேருந்து சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில், ஏன்னா அவரோட லாங்குவேஜ் இஸ் நாட் இங்கிலீஷ். ஸோ அதனால் அவரோட சிம்பிள் இங்கிலீஷில் இஸ் ரிட்டன் அ புக் விச் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஷ்விட்ஸ் கேம்ப். அதை தாண்டி இப்படி ஒரு நிலைமையில் வாட் மென்ட் டு பி அலைவ், வாட் மென்ட் பீயிங் அலைவ், அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வாட் மேட் ஹிம் டு லிவ் அன் அதர் டே, டு வேக் அப் அன் அதர் டே, அதை பற்றியும் அவர் பேசியிருப்பார். இன்னொன்று, இந்த மாதிரி நேரங்களில் எப்படி ஹியூமன் பீயிங்ஸ் அந்த மாதிரி வைலண்ட்டாகவும் பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த அதர் ஹேண்ட் எப்படி அவங்களோட கைண்ட்னஸை காமிக்கிறாங்க, அதை பற்றி எழுதியிருந்தார். லைக் எல்லோரும் நைட் படுத்திருப்போம், அவ்வளோ குளிராக இருக்கும். அதுவும் கார்னரில் படுத்திருக்க 2 பேருக்கு ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் நியூடாக தான் படுக்கணும், ஏன்னா அப்போ தான் நாங்கள் தப்பிச்சு போக மாட்டோங்கிறனால. ஆனால் அந்த எல்லோரும் அந்த உடம்பு ஒட்டி படுத்திருப்போம்ல, அந்த வார்ம்த் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும். நடுராத்திரி யார் எழுந்துச்சு நாங்கள் வெளில போனாலுமே அந்த கார்னரில் படுத்திருக்க 2 பேரையும் எழுப்பி உள்ளே போய் படுக்க சொல்லுவோம், நடுவில் படுக்க சொல்லுவோம். ஸோ தட் வில் கீப் ரொட்டேட்டிங். அந்த கார்னரில் இருக்கவங்க நைட்டு ஃபுல்லாக அந்த கார்னர்லேயே படுத்திருந்தாங்கன்னா அந்த கோல்டில் இறந்துருவாங்க. சம்டைம்ஸ் தூங்கி எழுந்துக்கும் போது வில் பி ஸ்லீப்பிங் நெக்ஸ்ட் டு சம்படி ஹூ இஸ் ஆல்ரெடி டெட். ஸோ யூ வில் பி வேக்கிங் அப் அண்ட் லுக்கிங் அட் சம்மன் ஹூ ஹேஸ் நோ லைஃப். ஸோ இந்த மாதிரியான டைமில் வாட் இட் மீன்ஸ் டு பி ஹியூமன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ வுட் சஜஸ்ட் யூ பிக் அப் திஸ் புக். இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் த லாங்குவேஜ். அது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப யதார்த்தமாக தான் இந்த புக்கில் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த புக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி ஆஷ்விட்ஸ் புக் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இஃப் தெர் இஸ் எனி அதர் புக் that moved you like this book, நீங்கள் அதை கமெண்ட்டும் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் நான் வாழ்கிறதுக்கான பர்பஸே இவங்க தான் அப்படின்னு இஃப் யூ ஹேவ் சம்மன், அவங்களையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் ஆடியோ மட்டும் கேட போதும் அப்படின்னா எதுக்கு இதுக்கெல்லாம் மேக்கப்பு எதை பற்றி பேசுகிறேன் நீ மேக்கப் போட்டு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த புக் ஷோவுடைய பாட்காஸ்ட் எல்லாமே எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், அப்புறம் கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட் அப்படின்னு நீங்கள் எல்லா இடத்துலையும் கேட்கலாம். அதுக்கான லிங்க்ஸும் கீழே இருக்குது. வேறு என்ன, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.